இன்றைக்கு நம்ம பார்க்குறது பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பெஸ்ட் 2 எக்ஸசைஸ், அதாவது உலக அளவில் சிறந்த ஒரு 2 உடற்பயிற்சிகளை மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸசைஸ் ஒரு 2 பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எத்தனையோ பயிற்சிகள் வந்து நீங்கள் ஜிம்மில் வந்து செஞ்சுருக்கலாம், இல்லை நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை பழகியிருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய எந்த பயிற்சி செய்தாலும் அதில் மிக சிறந்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். அந்த பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு மிக சிறந்த ஒரு உடற்பயிற்சி ஸ்குவாடு. மற்றும் ஒரு உடற்பயிற்சி இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ். கணவன் மனைவி 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி. ஸோ இந்த 2 பயிற்சி தான் நமக்கு உள்ள ஒரு சிறந்த ஒரு உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லணும். இந்த ஸ்குவாட் பயிற்சியையும் இந்த செக்ஸ் பயிற்சி, இந்த 2 உடற்பயிற்சியும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு உடற்பயிற்சி. இந்த 2 இருந்தாலே போதும், நம்மளுடைய உடல் அனைத்துமே மிக அற்புதமாக செயல்படும். இந்த பயிற்சியை யார் யார் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை யார் செய்யலாம், ஸ்குவாட் பயிற்சி யார் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனைவரும் செய்யலாம். அதாவது ஒரு 10 வயதில் இருந்து அதுக்கு அடுத்து அதுக்கு எண்டே கிடையாது, எல்லோருமே செய்யலாம். சரிங்களா? ஸ்குவாட் பயிற்சி வந்து எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, அற்புதமான பயிற்சி. இந்த ஒரு பயிற்சி நீங்கள் போய் ஜிம்மில் முறையாக செஞ்சிங்கனாலே போதும், உங்கள் உடல் வந்து மிக ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் அனைவருமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்குவாட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். நிறைய பசங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்குவாட் பண்ணோம்னா நம்ம தோல் மேலே வந்து வெயிட்டை வச்சு கொண்டு ஸ்குவாட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய உயரம் வந்து தடைபடும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாயை. சரிங்களா? இது வந்து கிடையாது, உண்மை இல்லை. நீங்கள் ஸ்குவாட் பண்ணிங்கன்னா உங்கள் உடல் வந்து வளர்ச்சி கண்டிப்பாக அடையும். அதே நேரத்தில் ஸ்குவாட் பண்ணிங்கன்னா உங்கள் டெஸ்ட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதாவது ஆண்களுக்கு வந்து டெஸ்ட்ரோன் வந்து மிக அற்புதமாக உற்பத்தி ஆகும். உங்களுடைய டெஸ்ட்ரோன் அதிகமாக உற்பத்தி ஆனால் மட்டுமே உங்களோட உடல் மசில் வளர்ச்சி அடையும். இது குறைஞ்சி அப்படின்னா உங்கள் மசில் வந்து வளர்ச்சி அடைவது குறையும். இது வந்து உண்மை, 100% வந்து உண்மையான ஒரு விஷயம். அதற்கு அப்புறமா நம்ம பார்த்த 2வது பயிற்சி வேர்ல்டு பெஸ்ட் பயிற்சின்னு சொன்னோம், அதாவது செக்ஸ். இந்த பயிற்சியை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் அதே போல் ஒரு 10 வயதிலிருந்து அனைவரும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு தவறான ஒரு செயல். இது வந்து செய்யக்கூடாது. திருமணம் ஆன ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ஸோ இந்த பயிற்சி பண்ணிங்க அப்படின்னாலும் உங்கள் உடல் வந்து நல்லா வளர்ச்சி அடையும். ஃபஸ்ட்டு சொன்னது ஸ்குவாடு, அது போட்டிங்கன்னா தான் உங்கள் டெஸ்ட் டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதற்கு அடுத்தபடியாக இந்த பயிற்சி உடல் உறவு அப்படிங்கிற இந்த பயிற்சிக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய மனது வந்து ரிலாக்ஸ் அடையும். நீங்கள் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, கணவன் மனைவி 2 பேருமே இப்போதைக்கு நிறைய இடங்களில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, வந்ததும் வீட்டில் வந்து ஒரு அரை மணி நேரமும் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த மாதிரி ரிலாக்ஸாக இந்த உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மனசு ரிலாக்ஸ் ஆகும், மைண்ட் ஃப்ரீ ஆகும். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் மறுநாள் காலையில் வந்து நீங்கள் வந்து டியூட்டிக்கு போக முடியும். எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து இந்த பயிற்சியை பண்ணும்பொழுது உங்களுடைய மனதும் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். சரிங்களா? இந்த பயிற்சி வந்து நமக்கு தவறாமல் வந்து செய்யலாம். ஆனால் முக்கியமான விஷயம், திருமணமான ஆண்கள் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ளே மட்டும்தான் இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இது வந்து மாறி இருக்குது அப்படின்னா இது சரியான பலன் அளிக்காது. ஏன்னா இது மாறி இருந்தால் உங்களுடைய அவசரம், பதட்டம் இது எல்லாமே அந்த பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கும். அதனால் இது வந்து சரியான பலனை அளிக்காது, பலனை கொடுக்காது, நீங்கள் செய்வது வேஸ்ட். அதனால் அந்த மாதிரி பயிற்சி வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அதே போல் சிறு வயது உள்ளவர்களும் இந்த பயிற்சி வந்து பண்ணக்கூடாது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் இந்த பயிற்சி பண்ணுவது தவிர்க்க வேண்டும், முக்கியமான விஷயம். நம்ம சொன்ன அந்த ஸ்குவாட் பயிற்சி வந்து அனைவரும் செய்யலாம், எப்போ வேணும்னாலும் செய்யலாம். இந்த 2 பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து மிக அற்புதமாக இருக்கும். உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் மனது வந்து ரிலாக்ஸாக இருக்கும், அமைதி நிலையை அடையும். அப்போ அவங்க மனதும் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து சரியாக நம்ம வந்து செய்ய முடியும். நம்ம வேலைகளை சரியாக செய்தால் நமக்கு தேவையான
பொருட்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த உடற்பயிற்சியோட முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸோ இதை நம்ம தவறாமல் செய்வதற்கு முயற்சி செய்யணும். எந்த ஒரு தவறான எண்ணத்திலும் இந்த பயிற்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.